கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால், நீ தண்ணீர்களை கடக்கும்பொழுது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தண்ணீர்களை நீங்கள் கடக்கிற சூழ்நிலைகளாய் காணப்படலாம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவன் அந்த தண்ணீர்களை கடக்க தேவன் கர்த்தர் கிருபை செய்வாராக. தண்ணீர்களை போல அநேக பிரச்சனைகள், பாடுகளுக்கு வழியிலே நீங்கள் கடக்கலாம். இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, மோசே நாட்களிலே செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் தண்ணீர்களை கடக்க செய்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இதை நாம் பார்க்கிறோம். ஆம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்தால் நாம் தானியேல் புஸ்தகத்திலே நாம் வாசிப்போமானால், அந்த அக்கினி சூளையிலே அவர்களை போட்ட போதும் அவர்கள் பற்றி எரியாதபடிக்கு, அந்த தீ அவர்களை பற்றாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நீங்கள் தண்ணீரை கடக்கலாம். நீங்கள் அநேக பாடுகள் மத்தியிலே நீங்கள் கடக்கலாம், அக்னியை கடக்கலாம். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை கேட்கிற உங்களை தேவன் பலப்படுத்துவாராக. இவர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என்னென்ன தேவைகள் காணப்படலாம், என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் சுகவீனத்திலிருந்து தேவன் சுகத்தை கொடுப்பார். விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.